அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. யோனா தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோனாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். ஆண்டவர் இன்றும் கர்த்தருடைய அன்பும் கிருபையும் அவருடைய இரக்கமும் இன்னைக்கும் மனிதனுக்கு நேராகத்தான் நேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். யோனாவின் புத்தகம் 1072வது பக்கம், தமிழ் பைபிள்ல 1072, 1072 வாசிக்கலாம். அமித்ஷாவின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக நீ என்ன செய்ய? பிரசங்கி. அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்துல வந்து எட்டினது என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, நினிவேனுடைய பாவங்கள் தேவ சமூகத்துல போய் எட்டிச்சான். வேதத்துல இன்னொரு ஒரு பட்டணத்தினுடைய பாவம் தேவ சமூகத்துல எட்டினதா சொல்லப்படுகிறது, சோதம் குமாரா பட்டணம். ஆதியாகம புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த சோதம் குமாரா பட்டணத்துடைய பாவமும் தேவ சமூகத்துல போய் எட்டினது. அதனால அந்த தேசத்தை ஆண்டவர் அழிக்கும்படிக்கு நம்முடைய 2 தூதர்களை தேவன் அனுப்பினார். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதுக்காக அந்த தேசம் அழிக்கப்படாதபடிக்கு, ஆகவே தேவ சமூகத்துல ஆபிரகாம் வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீங்களா? ஆகவே 40 நீதிமான் தான், 30 நீதிமான் தான், 20 நீதிமான் தான் அழிச்சிருவீங்களா? நான் தூளு சாம்பல் உள்ள ஒரு மனுஷன், இன்னும் ஒரு தடவை நான் கேட்டுறேன், 10 நீதிமான்கள் இருந்தா அழிச்சிருவீங்களா? 10 நீதிமான் இருந்தா கூட நான் அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அங்க பார்த்தாரு, லோத்தனுடைய மனைவி, அவருடைய 2 பிள்ளைகள், அவங்கள தவிர வேற யாருமே இல்லை. அதனால அவங்களை ஆண்டவர் துரிதப்பட்டு இந்த ஜீவன் தப்பிச்சு நீங்க இந்த சமபூமியில எங்கே நிக்காதீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மலைக்கு ஓடி போடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஆனா அவங்க காலத்தவரை படுத்தே இருக்கிறாங்க. பாருங்க, இந்த லோத்து லோத்து அவனும் ஒரு நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா பேதுரு அப்படி எழுதுகிறார், லோத்து நீதிமான் ஆண்டவர் காப்பாற்றி போது அந்த சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அக்கிரமக்காரர்களுக்குள் வாசமாய் கையில் அவருடைய காம விகார நடத்தையால் மறுக்கப்பட்ட தன் இருதத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவன் கண்டான், கேட்டான். அப்ப நீதி உள்ள தன்னுடைய இருதத்துல அவன் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த பாவங்கள் எல்லாம், அந்த அக்கிரம கிரிகளை பார்த்து இருதத்துல பாதிக்கப்பட்டான். அப்படி நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம், அந்த எண்ணம் நமக்குள்ள எந்த ஒரு மனிதனுக்குள்ள இருக்குதோ அவங்களதான் ஆண்டவர் நீதிமானாகவே மாற்றுவார். யாரோ எப்படியே போட்டு அழிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் நம்ம நினைக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு சிலர் ஜெபம் பண்ண சொல்லும் போது சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவது அவனை அடிக்க ஆண்டவரே, அவனை கேடு, அவனை ஒண்ணுமில்லாத ஆக்கிடுங்க, அப்படி பண்ணிருங்க ஆண்டவர், இப்படி பண்ணி, இதெல்லாம் ஆண்டவர் கேட்கவே மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. அவங்களும் மனம் திரும்பணும்ன்றதான் ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது, 2 பேரும் 3:9 வாசிக்கிறோம். ஆகவே தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் அவர் விரும்பி நம்ம நீடிய பொறுமை உள்ளவராய் என்ன விரும்பி நம்ம நீடிய பொறுமை உள்ளவராய் இன்றைக்கு இருக்கிறான்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அவங்களை ரட்சிக்கணும். ஆண்டவர் அவங்களுடைய அவங்கல்ல அவங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யற அந்த கிரிகளுக்காக நம்ம கடிஞ்சு கொள்ளணும், நம்ம ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அந்த 9வது சொல்லுது, அந்த 6வது வசனத்துல சோதம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாத தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு, அப்ப அவங்களுக்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு எச்சரிக்கை உண்டாகிறதுக்காக தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. அப்ப அப்படி வந்து அப்ப அந்த அக்கிரமக்காரருக்குள் வாசமா இருக்கையில் அவருடைய அக்கிரம காம விகார நடக்கையினால வருத்தப்பட்டு நாடோறும் அவங்களுடைய அக்கிரம கிரிகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்துல பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோகத்தை அவர் ரட்சித்திருக்க என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அவனுக்குள்ள நான் நான் சில நேரத்துல நான் அவனை யோசிக்கும் போது, சரி கண்டாரு கேட்டாரு நீதி உள்ள இருதயத்துல தான் பாதிக்கப்பட்டாரு, சரி அதனால ஆண்டவர் நீதிமானான்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் நான் நினைச்சது உண்டு. ஆனா இன்னொரு ஒரு காரியத்தை குறித்து அந்த அதிகாரத்தை நீங்க ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்க படிச்சுன்னா அவன் என்ன செய்யறான்னா அந்த தூதர்கள் அவன் வீட்டை தேடி வராங்க. ஆனா அவன் வீட்டை தேடி வரும்போது அவன் என்ன ஒரு வார்த்தை சொல்றான்னா, அந்த வார்த்தை தான் உண்மையாவே என்னை மெய்சிலுக்கு வச்சுச்சு. ஆமென் சொல்லுங்க. அப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்றான்னா, அவன் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்காங்க, அவங்களை வெளியே கொண்டு வா, அவங்களை நாங்க அறிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களும் பாவத்துல உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாரும் இது பண்றான். அப்படி பண்ணும்போது அந்த ஜனங்கள் எல்லாம் அப்படி பண்ணும்போது அப்ப இந்த லோத்து ஒரு காரியத்தை செய்றான். என்ன செய்றான்னா, எங்களுடைய மகள் 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்கள கூட வெளியே கூட நான் நிறுத்திடுறேன், நீங்க உங்க இஷ்டப்படி என்ன செய்யணுமோ கூட செஞ்சிருங்க, ஆனா என் வீட்டுக்கு வந்தவங்களை நான் ஒருபோதும் அவங்கள எதுக்கும் அவங்களுக்கு எந்த விதமான தவறான அந்த கிரிகள் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பாதிப்படுறான். ஆமென் சொல்லுங்க. அந்த தேவ தூதர்களை அவன் போஷிச்சு அவன் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்றான் பாருங்க. அதுதான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 19ஆம் அதிகாரத்தை நீங்க போய் என்ன பண்ணுங்க, இத பாருங்க. அப்ப ஆண்டவர் அந்த தளத்தை அழிக்க போகும்போது அப்ப கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. அவன் அவனுடைய லோத்து, அவனுடைய மனைவி, 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். ஆகவே இவங்க 4 பேர் தான். ஆனா அந்த பெண் பிள்ளைகளுக்கு அந்த ஊர்ல என்ன பண்றாங்க, 2 மாப்பிள்ளைகளை பார்த்து வச்சிருக்காங்க. அவங்க மருமகனாவது இங்க மருமகன்கள் இருந்தாங்கன்னா நீங்க போய் அவனையும் கூட்டு வந்துருங்க, இந்த அடிவில் அடிச்சுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அந்த தேவத்தோருக்கு சொல்றாங்க. ஆனா அவங்க போய் சொன்னா அவங்களவே பரியாசம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப பரியாசம் பண்ணும் போது கடைசியா என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்படியாத போயிட்டாங்க. கடைசியாதான் இந்த மழை தாமதம் பண்ணாம நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மனைவி கை அவங்களுடைய புருஷனுடைய அந்த லோகனுடைய கையும் அவங்களுடைய மனைவி கையும் அவங்க பிள்ளைங்க கையெல்லாம் பிடிச்சுக்கின்னு அந்த ஊரை விட்டு வெளியே துரத்தி கொண்டு வந்து விட்டாங்க. ஆமே அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது பாருங்க 16வது வசனத்துல, அவருடைய 2 குமார்த்திகளின் கையையும் அவருடைய மனைவியும் கையும் அவன் புருஷன் கையும் என்ன பண்றாங்க, பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சம பூமியில எங்கும் இல்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் என்ன பண்ணாங்க, மலைக்கு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால நாங்க பக்கத்துல இருக்கிற போயிடலாம். ஆனா அந்த பட்டணம் அந்த பக்கத்துல இருக்கிற அந்த வில்லேஜுக்கு போயிடறான். ஆனா அந்த பக்கத்துல இருக்கிற வில்லேஜும் சேர்ந்துதான் ஆண்டு அழிக்கிறதுக்கு தான் மலைக்கு ஓடி போன்றாரு. ஆனா இவன் நிமித்தமா அந்த கிராமம் தப்பிச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சொன்னா எனக்கு அருமையானவர்களே, யோனாவுடைய வாழ்க்கையிலையும் கூட நினிவே பட்டணம், அப்ப சோதோம் குமாரனுடைய பாவம் அவனுடைய சமூகத்துல போய் ஆண்டுடைய சமூகத்துல போய் எட்டினது. ஆகவே யோனாவினுடைய நினிவே பட்டணத்துல அப்படிதான் சொன்னா அந்த நினிவே நகரம் ஒரு பெரிய நகரம், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய மக்கள் கூட்டம் உள்ள ஒரு பட்டணம். ஆமென் சொல்லுங்க. அந்த பட்டணம் அந்த ஜனங்களுடைய பாவங்கள் தேவ சமூகத்துல போய் எட்டிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. தேவன் நியாய தீர்ப்பு என்ன பண்ற உண்டாக்குறதுக்காக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, யோனாவை ஆண்டவர் அவனை என்ன பண்றாரு, தேர்வு செய்யறாரு. தேர்வு செய்து அவனை என்ன பண்றாருன்னா அந்த நினிவேவுக்கு அனுப்புறாரு. நீ போயிட்டு அந்த ஜனங்களுக்கு விரோதமா என்ன பண்ணு, பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் என்ன நினைச்சானா, அந்த ஜனங்கள் எல்லாம் போயிட்டு அந்த 1,20,000 பேருக்கு மேல உள்ள பட்டணத்துல இருக்கிற மக்கள் நான் ஒருத்த போய் சொன்னா என் வார்த்தை கேட்பாங்களா, செவி கொடுப்பாங்களா, மனம் திரும்புவாங்களா அப்படின்றத இவன் நினைச்சான். ஆமென் சொல்லுங்க. செய்ய வேண்டியது நம்ம கடமை, கிரியை செய்யறது அவருடைய வேலை. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சமயம் வாய்த்தா வேண்டும், வாய்க்காம திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணி சொல்ல நம்ம சொல்ல வேண்டிய கடமை நாம. அவன் போய் நம்ம ஆட்கள் கூட சொல்ல என்ன பண்ணுங்க, யாரு திறந்தனாலும் என் புருஷன் மட்டும் திறந்தவே மாட்டான். ஓ விசுவாசம், ஓ விசுவாசம். யாரு அந்த பாவத்துல இருந்து வெளியே வந்தாலும் என் வீட்டுக்கார மட்டும் அந்த குடியிருந்து வரவே மாட்டான். உன் நம்பிக்கை அவன் நம்பிக்கை மாதிரிதான் நடக்கும். நீ விசுவாசித்துனா என் புருஷனையும் ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்றாரு, தொடுவார், அவனும் ரட்சித்து கொண்டு வருவாரு.
அப்படின்ற நம்பிக்கையில நீ ஜெபம் பண்ணாதான் உன் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான் சொல்றார். தேவனுடைய மகிமை காண்பீங்கன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தை வச்சுதான் கர்த்தர் என்ன பண்ணுவார், கனம் பண்ணுவார். அதனால வந்து எப்படின்னா, இப்ப பாருங்க, இந்த நீதிமான் எப்படின்னா, யோனாவை ஆண்டவர் அனுப்புறாரு. ஆனா அனுப்பும் போது அவன் என்ன பண்றான், என்ன பண்ணிட்டான், இப்படி போற டைரக்ஷன் இப்படி திரும்பிட்டான். ஆமென் சொல்லுங்க. அவன் தச்சஸ்க்கு போறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அந்த கப்பல் ஏறி அவன் போயிட்டான். ஆனா கடைசியா என்ன நடந்தது, இவன் நிமித்தமா அந்த கப்பல்ல ஒரு பெரிய கொந்தளிப்பை ஆண்டவர் உண்டாக்கிட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கொந்தளிப்பை உண்டாக்கி பாருங்க, அந்த கொந்தளிப்பு அமரணும், அந்த படகு அமரணும் அப்படின்னு சொன்னா, அதனால வந்து இவங்க நல்லா வச்சிருந்த அந்த இவங்க பிரயாணத்துக்கு கொண்டு போன அந்த பையெல்லாம் லக்கேஜ் எல்லாம் தூக்கி போடுறாங்க. அப்படியாவது கொஞ்சம் அமைதியாகட்டும், கொஞ்சம் லேசா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அமைதியா போய் சேர்ந்துடலாம் கரைக்கு. இவங்களுடைய லக்கேஜ் எல்லாம் தூக்கி வீசுறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனா கடைசியா வந்து என்னதான் நடக்குது, சரி அப்பயும் மும்பரமா தான் இருக்குது புயல், அந்த காற்று அடிச்சுட்டு தான் இருக்குது. சரி என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அந்த மாலுமி என்ன பண்றானா, ஒவ்வொருத்தருமே வந்து சொல்றான், நீங்க எல்லாரும் ஒருவேளை வந்துட்டு பாத்தீங்கன்னா மாலுமி போய் சொல்றான், நித்திரை பண்ணுங்க என்ன, அப்ப வந்துட்டு எழுந்து உங்க தேவனை வேண்டிக் கொள்ளுங்க, ஒருவேளை சாமி ஒருவேளை என்ன பண்ணுவாரு, நம்ம ஆண்டவர் நினைத்தருள்வாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ண ஜெபம் பண்ண வைக்கிறேன். எல்லாரும் வேண்டிங்கிறாங்க. கடைசியா வந்து பாக்குறாங்க, இத்தனை பேர் தானே நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரயாணத்துல வந்தோம், அதுல இன்னொருத்தனை காரணமா யார் அவன் எங்கடா போனவன் சொல்லிட்டு அந்த மாலுமி தேடி போய் பார்த்தா அடி தட்டுல போய் தூங்கி நிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனாலதான் அவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே இவன் தான். இல்லைன்னா அவங்க லக்கேஜ் எல்லாம் அழகா கொண்டு போயிருப்பாங்க, அவங்க பிரயாணம் நல்லபடியா போய் சேர்ந்திருப்பாங்க. இவனாலதான் இவ்வளவு உருவாக்கி இருக்கிற, அந்த புயலை உருவாக்கி இருக்கிற. நாம எப்ப தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம கீழ்ப்படியாம தேவ சித்தத்தை விட்டு வழி விலகி போறோமோ, நம்முடைய வாழ்க்கையில புயல் வீச ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. போராட்டங்களும் நிந்தைகளும் ஆண்டவர் அனுமதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்ப உடனே வந்து பாருங்க, இவன் போய் அடி தட்டுல போய் தூங்கினுக்கிறான். தட்டி எழுப்பி அவனை பார்த்து கேட்கிறாரு பாருங்க. அப்பொழுது 8வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்றாரு பாருங்க, 8வது வசனத்துல 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன, நீ எங்கிருந்து வருகிற, உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியன் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் இந்த பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்துல பயபக்தி உள்ளவன் என்றான். ஆமென் சொல்லுங்க. அந்த இடத்துல கூட அவன் என்ன பண்றானா, இந்த பூமியையும் இந்த சமுத்திரத்தையும் இந்த கடலையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனான நான் பயபக்தி உள்ளவன் அந்த இடத்துல ஆண்டுடைய நாமத்தை உச்சரிக்கிறான். சரி ஏன்டா இந்த மாதிரி சரி அவ்வளவு பயபக்தி உள்ளவன் சரி தெரியுது இல்ல, ஏன் இது வந்து இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, அவன் சொல்றான் பாருங்க, அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததனால் அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செஞ்ச அப்படின்னு கேட்டான். ஆமென், அல்லேலூயா. சரி நாங்க வந்துட்டு இந்த படகு அமரணும் அப்படின்னா நாங்க என்ன செய்யணும் உனக்கு அதை மட்டும் சொல்லு அப்படின்றாங்க. என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க, உங்களுக்கு படகு அமைதியா. இதை ஃபர்ஸ்டே சொல்லிதான் நாங்க எல்லாம் பண்ணிருப்போம்பா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, ஆனா பாருங்க இவன் இத சொல்ல போறான். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு 139வது சங்கீதத்துல 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நம்முடைய நாவில சொல் பிரபாவதற்கு முன்னாடி நான் என்ன பேச போறேன்றதுக்கு முன்னாடியே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால இவன் இத சொல்ல போறான் இந்த ஜனங்கிட்ட, இவனுக்கு என்ன கடல்ல தூக்கி போடன்னு சொல்ல போறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெரிஞ்சு அவனுடைய இருதத்தை அறிஞ்சு உடனே பாருங்க ஒரு மீனுக்கு கட்டளை கொடுக்குறார். தேவனால் படைக்கப்பட்டவங்க எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. ஆமென் சொல்லுங்க. மனுஷன் மட்டும்தான், அந்த படைக்கப்பட்ட மனுஷன் தான் கீழ்ப்படியாத போறான். அதனாலதான் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குறதுக்காக நான் விசனமா இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆமென். மனது வேதனையா இருக்குதுன்னு சொன்னார். மார்க் அது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா, அப்ப பாருங்க இவனை வந்து இவன் மீனை தூக்கி மீனுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு. இவனை வந்துட்டு தூக்கி போட சொல்லுவான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தூக்கி போட்டுருன்னு சொல்லி அவன் சொல்ல போறான்னு தெரிஞ்சு போச்சு. ஆண்டவர் அது நினைச்சிட்டாரு. உடனே ஒரு மீனுக்கு கட்டளை கொடுக்குறாரு. போயிட்டு கரெக்டா எதிர்பார்த்துருக்குது இவனை தூக்கி போட போறாங்க. அது ரைட் சைடா லெப்ட் சைடா போட போறான்னு தெரியல, ஆனா அது ரெடியா காத்துக்குது. அது வேலைக்கு கரெக்டா ரெடியா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க தூக்கி போட்ட உடனே அது அழகா கவிகிச்சு உள்ள. ஆமென், அல்லேலூயா. 3 நாள் ஒரு பாம்பு ஒரு ஏதாவது ஒண்ணு தின்னு போடுச்சுன்னா உடனே என்ன பண்ணாது,
அப்படி இப்படி நவரவே பாம்பு மட்டுமே இல்லை, எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி, அது தேவையில்லாத ஒரு பொருளை ஏதாவது சாப்பிட்டுச்சுன்னா அதனால என்ன பண்ண முடியாது, அது ஜீரணம் அடையாது. உடனே அதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, அது அடுத்த சாப்பாடை சாப்பிட உணவை எடுக்க முடியாது. அப்ப பாருங்க, 3 நாள் பாருங்க ஒரு ஊழியக்காரன பாருங்க, ஊழியக்காரனுக்காக இது உபவாசம் போடு. ஆமே, அல்லேலூயா. 3 நாள் உள்ளே வயிற்றிலே வச்சுக்குது. இப்ப நல்லா இருக்கும் போது சிலருக்கு வந்து இப்ப நல்லா அன்பா சொன்ன போது கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஆமே. ஆனா வந்து இப்ப நான் கையில மீனை கையில எடுத்தாவே நாட்டம் கையில. ஆனா மீனின் வயிற்றுல போய் 3 நாளுக்குறான் அங்க அந்த நாட்டுல. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அங்கிருந்து பாருங்க அவன் வந்துட்டு என்ன பண்றாரு, அப்ப தூக்கி போட்ட உடனே மீன் கக்கிடுச்சு. கக்கிட்டு பாருங்க, ஆண்டவர் பாருங்க 3 நாள் அவனை வச்சிருக்குது. இப்ப யோனா வந்துட்டு இன்னும் ஓவரா வந்துட்டு என்ன பண்ண, சமுத்திரம் மும்பரத்தை விட்ட அத வந்துட்டு என்ன பண்ணுச்சு, அதிகமா ஆகும் போதுதான் தூக்கி போட சொல்றான் கடைசியா. அப்ப பாருங்க வந்து வாசிக்கலாம், 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். அந்த தூக்கி போட்ட பிறகு அந்த 15வது யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் நம்முடைய மும்மரத்தை விட்டு அமர்ந்தது. அல்லேலூயா. பிரச்சனை உள்ளவனை கண்டுபிடிச்சிட்டாவே அங்க அமைதி ஆயிடும். அல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது அந்த மனுஷன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலிட்டு பொருத்தனை பண்ணினான். எங்கிருந்து பண்றான் பாரு, எங்கிருந்து பண்றான், மீன் வயிற்றுல இருந்து இப்ப பொருத்தனை பண்றான். சொல்லிட்டு சொல்றான், யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றுல யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அல்லேலூயா. அப்ப 3 நாள் இருந்துட்டு அந்த மீன் வயிற்றுல இருந்து இப்ப கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ற மாதிரி, ஜெபம் பண்ற மாதிரி 2ஆம் அதிகாரம் 2வது வாசிக்கிறோம். என் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிடுறேன், நீர் என் சத்தத்தை கேட்டு. அல்லேலூயா. அங்கிருந்து கூப்பிட்டாரு. அந்த மீன் வயிற்றிலிருந்தே கூப்பிட்ட யோனாவுக்கு பதில் கொடுப்பாருனா, நீங்க கூப்பிட்டா, உங்க நெருக்கத்துல இருந்து கூப்பிட்டா ஆண்டு உங்களை விடுதலையை உண்டாக்காத போயிடுவாரா? அல்லேலூயா. சமுத்திரத்தின் நடுமயமாக ஆழத்துல நீர் என்னை தள்ளிவிட்டு, நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உங்களுடைய வெள்ளங்களும் அலைகளும் என்மேல் வந்து புரண்டது, நான் என் கண்களுக்கு எதிராக இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிய இன்னமும் உங்களுடைய பரிசுத்த ஆழத்தையே நான் நோக்கினேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அப்ப யோனாவை வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்படி ஆண்டுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாம போனதுனால இப்ப அங்கிருந்து மீன் வயிற்றுல இருந்து என்ன பண்றான், ஆண்டவர் நோக்கி கோப்படுறான். ஆமென் சொல்லுங்க. கோப்படும் போது உடனே ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, அவனுக்கு இறங்கி ஆண்டவர் அற்புதம் செய்யறார். ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம், அந்த கடைசி 17வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஆத்துமா என்னில தொய்ந்து போகிய கர்த்தரை நினைத்து. ஆமென் சொல்லுங்க. ஆத்துமா வந்துட்டு பாத்தீங்கன்னா, சில வந்துட்டு தொய்ந்து போகிற நம்முடைய பிரச்சனை போராட்டங்கள் வரும்போதுதான் கர்த்தரை நம்ம நினைப்போம். அது வரைக்கும் கடவுளை நம்ம நினைக்கவே மாட்டோம் சில நேரத்தில். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது என் விண்ணப்பம் பரிசுத்த ஆலயத்துல உம்மிடத்துல வந்து சேர்ந்தது. அது சொல்லிட்டு சொல்றாரு, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப பொய்யான அந்த பொய் உலகம், நீங்க பிரசங்களை படிச்சு பாருங்க, எல்லாம் மாயை 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 மாயை. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாவற்றையும் பார்த்து மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்குதுன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பொய்யான மாயை இந்த உலகத்தை நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை அவங்க இழந்து போறாங்க. ஆமென் சொல்லுங்க. அதனால நம்ம ஒரு நாளும் உலகத்தை சார்ந்து உலகம் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை நம்பி ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபையை நம்ம இழந்து போய் விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் அந்த தீவிய பட்டணத்துக்காக ஆண்டவர் பரிதபிக்கிறார். அப்ப அதுக்கு பிறகு இவன் என்ன பண்றான், அவன் போய் ஒரு நாள் தான் பிரசங்கம் பண்றதுக்காக அவன் போறான். ஆமென் சொல்லுங்க. இந்த யோனாவை குறித்து நீங்க வாசிட்டீங்கன்னா ஒரு சில காரியத்தை சொல்லுகிறேன். அப்ப பாருங்க, ஆண்டுடைய அன்பும் அந்த இரக்கமும் இன்றைக்கும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நினைவே மக்கள் மறந்துருவணும் அப்படின்றதுக்காகத்தான் ஆண்டவர் நினைவுக்கு ஆண்டவர் வந்துட்டு என்ன பண்றாரு, அவன் வந்துட்டு ஒரு மனுஷனை கர்த்தர் அனுப்புறாரு. ஆமென். பாருங்க, ஆண்டவருடைய ஜனங்கள் யாத்திராகம புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல கடைசியில நீங்க படிச்சீங்கன்னா, அப்ப ஆண்டவருடைய ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்க, எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, சிக்கி தவிச்சுக்கிறாங்க. அந்த ஜனங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்வோன் வந்து என்ன செய்யறான்னா, அந்த ஜனங்களை ரொம்ப கொடுமையா நடத்துறான். ஏன்னா வந்துட்டு எகிப்தில் உள்ள மக்களை காட்டிலும் இந்த எபிரேய மக்கள் அதிகமா வளர்ந்து பெருகிக்கிறாங்களே, அவங்க எப்படியாவது ஒடுக்கணும், அவங்களை அழிக்கணும்னு சொல்லி அவன் சட்டம் போடுறான் பார்வோன். ஆனா அதனால வேலைக்காரங்க எல்லாம் சொல்றான், அவங்களுக்கு கடுமையான வேலை வை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க.
அந்த வேதனை மத்தியிலிருந்து கர்த்தர் வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஜனங்கள் நோக்கி போறாங்க. அந்த யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா, இஸ்ரவேல் அடிமைத்தனத்திலிருந்து முறையிட்டாங்களாம் தேவனை நோக்கி. ஆண்டவர் அவங்களுடைய சத்தத்தை கேட்டாராம். ஆமென்னு சொல்லுங்க. சத்தத்தை கேட்டு அவங்களை விடுதலை ஆக்குறதுக்காக ஆண்டவர் பாருங்க, உடனே பாருங்க மோசேவை ஆண்டவர் அனுப்புறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மோசே வந்துட்டு பாத்தீங்கன்னா, மோசேவை அனுப்பி யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அங்க 7வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்ப பாருங்க அந்த இஸ்ரேல் மக்கள் படுகிற வேதனைகளை கண்டாராம். அவங்க ஒடுக்கப்படுகிற ஒடுக்குதலை கண்ட 7, 8, 9 நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன், அவங்க உபத்திரவத்தை நான் கண்டிருக்கிறேன், அவங்களுடைய ஒடுக்கப்படுகிற ஒடுக்குதலை நான் கண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென்னு சொல்லுங்க. அங்கிருந்து அந்த வசனத்தை வாசிக்க போலாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அங்க சொல்றாரு பாருங்க, 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோசனையின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அந்த 9வது வசனம் சொல்லுது பாருங்க, இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரர் என் கூக்குரல் என் சந்நிதியிலே வந்து எட்டினது, எகிப்தர் அவர்கள் ஒடுக்கப்படுகிற ஒடுக்குதலை நான் கண்டேன் சொல்றார். ஆமென்னு சொல்லுங்க. உங்களை யார் வந்து நிந்திச்சாலும் அவமானப்படுத்தினாலும் உங்களுக்கு விரோதமா எழுப்பினாலும் அந்த ஒடுக்கப்படுற அந்த ஒடுக்குதலை கர்த்தர் பாக்குறார். ஆமென்னு சொல்லுங்க. நீங்க படுகிற வேதனைகள் எல்லாம் அறிஞ்சிருக்கிற உங்க உபத்திரவத்தை கர்த்தர் பாக்குறாரு. ஆமென்னு சொல்லுங்க. உபத்திரவத்தை பார்த்து அவர் அமைதியா இருக்கிற தேவன் அல்ல. ஆகவே சங்கீதத்தின் புத்தகத்துல வாசிக்கும் போது அங்க 22வது சங்கீதத்துல 24வது வசனத்துல உபத்திரவப்படுகளுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமல் என்பது நம்மை நோக்கி கூப்பிடும் போது அவர்களை கேட்கிற தேவனா இருக்கிறார் இன்றைக்கும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, மோசேவை ஆண்டவர் அனுப்புறார். ஆனா மோசே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், ஆண்டவரே நான் போக மாட்டேன்பா. 4வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு நான் வந்துட்டு போக மாட்டேன், நான் திக்குவாயி, நான் மந்தனாவு உள்ளவன், நான் எல்லாம் போக மாட்டேன், நீங்க வேற யாருன்னா அனுப்புங்க அப்படின்னு சொல்றான். ஆனாலும் ஆண்டவர் ஒரு மருத்துவ கொடுத்து வச்சு திட்டம் நோக்கம் வச்சுட்டாருன்னா அவனை வச்சியே அந்த காரியத்தை முடிக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. யாரை கொண்டு எதை செய்யணுமோ ஆண்டவர் செய்து முடிப்பார். மோசையை கொண்டுதான் இந்த இஸ்ரேல் மக்களை விடுதலை ஆக்கணும். விடுதலை அவனதான் அவன் சாக்கு போக சொல்றான், நான் திக்குவாயு மந்தனாவு அப்படின்னு சொல்லி சாக்கு போக சொல்றான், நான் வாக்குல வல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு. அப்போ ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு வாயை உண்டாக்குறவன் நான் அல்லவா, நான் வாயா இருந்து உனக்கு வாக்குல வந்து வெளிப்படுறோம் போன்றாரு. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனாலும் வந்துட்டு சாக்கு போக்கு சொல்லி கடைசியா வந்து என்ன பண்றாரு, எங்க அண்ணன் நல்லா பேசுவான் ஆரோன்னு, அதனால அவனை அனுப்புங்க, என்னைய விட்டுருங்க. சரி, நீ கேட்கணும் ஆர்வம் அனுப்புறேன், நானும் சொல்றதெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவேன், நீ சொல்றதை வேணா உங்ககிட்ட சொல்றத உனக்கு வாய்மொழியில அருள் இருந்ததால நீ அவங்ககிட்ட சொல்லு, அவன் பேசிட்டு வேணாண்ட. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் செய்கிற காரியங்கள்லாம் சிலதெல்லாம் நேரத்துல நம்மளால என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த யோனா வந்துட்டு சொன்னா அந்த மக்களுடைய கூக்குரல் வந்துட்டு போயின்னா அவனுடைய பாவங்கள் தேவ சமூகத்துல போய் எட்டிடுச்சு. அதனால தேவன் நம்முடைய ஒரு மனிதனை வந்துட்டு என்ன பண்ண, ஒரு ஊழியக்காரனை அனுப்பி அந்த ஜனங்களுக்கு மனம் திரும்பும்படிக்கு ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அந்த தருணத்துக்கு ஏன்னா கர்த்தருடைய அன்பு எப்பவுமே அது மாறாதது. யாருக்கும் அவர் ரட்சிக்க, அவருக்கு கர்த்தருடைய வேதம் சொல்றது ஏசாயா 59:1 வாசிக்கும் போது, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமா இருக்கவும் இல்லை. ஆமென்னு சொல்லுங்க. நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமங்களே அவருக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குது. நம்முடைய பாவங்களே அவர் செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்குது. நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமும் தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து மனந்திருந்து வந்ததுன்னு சொன்னா ஆண்டு நம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்திடுவார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே ஆண்டுடைய அன்பும் இரக்கமும் என்றைக்கும் என்ன பண்ணுது, நம்முடைய ஜனத்தின் மேல இருந்துட்டே இருக்கு. நம்ம மனம் திரும்பணும்ன்றதுதான் ஆண்டுடைய விருப்பம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய திட்டத்தை குறித்து ஆண்டவர் அப்ப வந்து இந்த நினிவே மக்கள் மேல அந்த திட்டம் வந்துட்டு நிறைவேறுவதற்காக ஆண்டவர் ஒரு தருணத்தை வச்சார். வாசிக்கலாம். அந்த யோனா 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படிக்கு எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படிக்கு அவர்களோடு கூட தர்சீசின் கப்பலுக்கு போக கப்பல் ஏறினான். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதை விட்டுட்டு எப்படியாவது கர்த்தர் சமூகத்தின் பெரும் காற்றை வரவிட்டார்.
அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாயிடுச்சுன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய திட்டம் என்ன அப்படின்னா எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது அவங்க சாட்சியா வாழணும் அப்படின்றதுதான் ஆண்டவர் விருப்பமே. ஆமென் அல்லேலூயா. இந்த சாட்சியா வாழ்றதுதான் ஆண்டவர் எனக்கு ரொம்ப கடினமா இருக்குது. இன்னைக்கு உலகத்துல எங்குமே வந்துட்டு கிறிஸ்தவ மக்கள் சாட்சிகள் ரொம்ப ரொம்ப தவறா போயிடுது. ஆண்டுடைய நாமங்கள் பல விதங்கள்ல என்ன பண்ணுது, தூசிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நம்முடைய சாட்சியை ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல நம்முடைய அவருடைய நாமத்தை வேதம் சொல்லுது. யாத்திராகம புத்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 2:3 வாசித்தீங்கன்னா ஆண்டவர் 10 கடலை கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்றாரு பாருங்க, அவர் என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விட மாட்டேன்றார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டுடைய நாமம் நம்ம மூலியமா தூசிக்கப்படுதுன்னா ஆண்டு சும்மா இருக்க மாட்டார். ஆமென். ரொம்ப ஜாக்கிரதையா நாம் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய திட்டத்துக்கு தேவன் என்ன செய்ய விரும்புறாரு என்று பாருங்க. அப்ப யோனாவை தேவன் பயன்படுத்த விரும்புறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த யோனா யார் அப்படின்னு சொன்னா வேதத்துல வாசிக்கும் போது 2 ராஜ்யம் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சாரி, 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கணும். 25வது வாசிக்கலாம். காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்சாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் சமபூமியின் கடல் மட்டும் உள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இவன் யார்? இந்த யோனா யார்? காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்ஷா என்னும் தீர்க்கதரிசியினுடைய குமாரன் மகன் தான் யாரு? இந்த யோனா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த 14ஆம் அதிகாரத்துல 10வது அந்த 2 ராஜாக்கள் 10 வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம் 32ல வாசிக்கும் போது கொஞ்சம் முன்னாடி வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 32 வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 10:32. அந்த நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். ஆசைகள் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகள் எல்லாம் முறியடித்து என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோர்தான் துவங்கி கிழக்கில் உள்ள அர்னோன் நதியான சமபூமியான ஆரோவேர் முதற்கொண்டு கீலேயத்திலும் பாசானிலும் உள்ள காதியர், ரூபனியர், மனாசியர் இவர்களுடைய தேசமாகிய கீலேயத்து முழுவதையும் முறியடித்தான் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் நாட்டிற்கு வடகோடியில உள்ள அப்ப ஆமாத் சமபூமியில அந்த சவக்கடல் என்ன பண்ணுது, அங்க ஒரு கடல் இருக்குது. அதுக்கு சவக்கடல் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கொஞ்சம் சொன்னா அப்ப ராஜாக்களுடைய புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது அப்ப என்ன சொல்றோம்னா அப்ப இந்த யோனாவை பற்றி அங்க ஒரு குறிப்பு சொல்லப்படுது. அந்த 14:25 வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல காத்தேப்பேர் ஊரானாகி அமித்ஷா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரனாகிய யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதல் கொண்டு சமபூமியின் கடல் மட்டும் உள்ள இஸ்ரவேலின் எல்லைகள் எல்லாம் திரும்ப சேர்த்து கொண்டான் சொல்றார். இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைக்கப்பட்டனும் இல்லை, விடுவிக்கப்பட்டனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலதான் கர்த்தர் ஒரு மனிதனை கர்த்தர் என்ன பண்றாரு, அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த யோனாவை குறித்து ஆண்டவராகிய இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா மத்தேயு 12ஆம் அதிகாரம் அங்க 39வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா வாசிக்கலாம். 32வது வசனத்திலிருந்து 39ல இருந்து ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியினுடைய அடையாளமே அன்றி கொடுக்கப்படுவதில்லை.
யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில இருந்தது போல மனுஷகுமாரனும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து அவரு வந்துட்டு என்ன பண்ண போற, மரிச்சு சிலுவையில மரித்த பிறகு நானும் 3 நாள் இருக்க போறேன் அப்படின்றத அப்பவே என்ன பண்றாரு, யோனா மீன் வயிற்றுல இரவு பகல் 3 நாள் இருந்தது போற மனுஷகுமாரனாகிய நானும் இருக்க போறேன்றத முன்கூட்டியே சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க சொல்ற பாருங்க, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தான் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வந்து சொன்னா, அப்ப ஆண்டவர் அந்த யோனாவை குறித்து அழகா திட்டவட்டமா என்ன பண்றாரு, அவரும் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த யோனா, இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் பெயர் வந்து யோனா. ஆகவே மற்ற தீர்க்கதரிசிகளை போலவே தான் இவரும் வந்து என்ன பண்றாரு, யோனாவோ தம்முடைய தப்பிதங்களை இந்த புத்தகத்துல என்ன பண்ணிருக்கிறார், எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்துல தேவனுடைய நாம மகிமைக்காக எழுதப்பட்டிருக்கிறது, மனிதனுடைய புகழ்ச்சிக்காக எழுதப்படவில்லை. ஆமென் சொல்லுங்க. 2ஆம் யெரொபெயாமுடைய காலத்துலதான் வந்துட்டு என்ன பண்ண, யோனா கர்த்தருடைய கிருபையினால வந்துட்டு நம்ம கிருபையின் செய்தியை இஸ்ரவேல் வம்சத்திற்கு என்ன பண்ண தீர்க்கதரிசனமா சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அந்த 2ஆம் யெரொபெயாம் ஆமாத்தி என்ற எல்லை முதற்கொண்டு சமபூமியான எல்லாம் வந்துட்டு அந்த கடல் மட்டுமுள்ள எல்லாம் வந்துட்டு என்ன பண்ண இஸ்ரவேலின் எல்லைகளை எல்லாவற்றையும் திரும்ப சேர்த்து கொண்டான்னு சொல்லப்படுது. அந்த யோனா ஒரு பலவீனமான ஒரு மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த யோனா தன் பாவங்களுக்காக மனம் திரும்பும் போது அப்ப கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அந்த ஜனங்களை என்ன பண்றாரு, அவங்களை மன்னிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப மனம் திரும்புகிற பாவிகளை கர்த்தர் மன்னிப்பார் என்ற ஒரு நிச்சயம் யோனாவினுடைய சரித்திரத்துல அத்தாட்சியா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அங்க சாட்சி கொடுக்குது, மனம் திரும்ப. அங்க பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த ஜனங்கள் யோனா போய் ஒரு நாள் பிரசங்கிக்கிறான். பிரசங்கத்தை கேட்ட உடனே வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கு மேல உள்ள அந்த மக்கள், சாதாரண மக்கள் முதற்கொண்டு, அரண்மனையில இருக்கிற மக்கள் முதற்கொண்டு, ராஜா முதற்கொண்டு, ஆடு மாடு புல் எதுவுமே மேயாத, தண்ணி குடிக்காம 3 நாள் அல்லும் பகலும் குடியாமலும் புசியாமலும் இருந்துச்சான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பை பாக்குறாங்க. வாசிக்கிறோம், அந்த வசனத்தை வாசிக்கும் போது இங்க என்ன நடக்குது பாருங்க. ஒரு நாள் போய் பிரசங்கம் பண்றான். பிரசங்கம் பண்ணிட்டு இன்னும் 39 நாள் தான் இது, இந்த ஜனங்கள் அழிய போறாங்க அப்படின்னு சொல்றான். பாருங்க, அந்த ஆண்டுடைய வார்த்தையை சொல்லிட்டான். அந்த வார்த்தை சொன்ன உடனே அது தீ மாதிரி என்ன பண்ணு பட்டி பிடிச்சி தேசம் முழுதும், அந்த பட்டணம் முழுதும் போயிடுச்சு. ஆனா இவன் நினைக்கிறான், இன்னும் 39 நாள் 40 நாள் சொன்னார் ஆண்டவர், ஒரு நாள் பிரசங்கம் பண்ணியாச்சு, இன்னும் 39 நாள் இந்த மக்கள் அழிய போறாங்க, பட்டணம் அழிய கவிழ்க்கப்பட்டு போக போகுது, இததான் நினைக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, 6வது வசனத்தை வாசிக்கிறேன் நான். 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, யோனா 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், இந்த செய்தி நினிவேன் ராஜாவுக்கு எட்டினது. அப்பொழுது அங்க வந்து சொல்றாங்க, 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நினிவேவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடித்துக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேன் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கலட்டி போட்டு ரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அல்லேலூயா. நமக்கு சில பிரச்சனை போராட்டம்னா இப்படி உக்காந்துறது நல்லது. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பாவங்களை மேற்கொள்ள முடியல, எனக்கு அடிக்கடி அந்த இச்சை, அந்த மோக இச்சை, அந்த ஆவி வந்து என்னை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது, ஆண்டோடு கூட நான் நெருங்கி ஜீவிக்க முடியல, 3 நாள் உபவாசம் போட்டு என்ன பண்ணு, உக்காரு, தண்ணி கூட குடிக்காது, உக்காரு, தியாகம் பண்ணு, அர்ப்பணி, ஆண்டு கிருபை தருவா. அல்லேலூயா. உனக்கு எந்த அந்த பிரச்சனைங்க, எந்த எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் 3 நாள் யாரும் தண்ணி குடிக்காது இருந்தா செத்து போக மாட்டீங்க. அந்த மாதிரி நான் எத்தனையோ நாட்டில் இருந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா அந்த காரியங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். ஆமென். பாருங்க, இந்த மக்கள் பாருங்க, மேலும் ராஜாவும் தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணி கட்டளையாக நினிவே எங்கும் மனுஷர்களும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்று ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணி குடியாமல் இருக்கவும் கட்டளை கொடுக்கிறார் ராஜா. ஆமென் சொல்லுங்க. மனுஷன் செஞ்ச தப்புக்கு மாடு ஆடு கூட என்ன பண்ணக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, மேயத்து கூட கூடாது, அதெல்லாம் கூட தியாகம் பண்ணணும்னு சொல்லி ராஜா கட்டளை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் கொள்ளாத வலியையும் தம்முடைய கைகளினுடைய கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள் என்று சொல்லி சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அவர் சொன்னார், ராஜா சொன்னார் பாருங்க, யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிரக கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். ஆமென். ராஜா சொன்ன வார்த்தையை கேட்டாங்க.
எல்லா சாதாரண மக்கள் முதற்கொண்டு அரண்மனையில் இருக்கிற ராஜா முதற்கொண்டு ஆடு மாடு எதுவுமே மேயல, தண்ணி குடிக்கல, 3 நாள் காத்திருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்களுடைய கையில் கொடுமையின் கிரிகள் எல்லாம் விட்டு திரும்பினாங்களாம். ஆமென், அல்லேலூயா. அப்படி நம்ம திரும்பணும் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு ஆண்டவனுக்கு ரட்சிப்பு கட்ட தருவார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் எனக்கு ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான் என்று ஆண்டு சந்தோஷப்படுவார். ஒரு பாவி மனதின் நிமித்தமாய் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. நீ இன்னைக்கு மனதிரமன, நீ ஒரு மனிதன் மனதிரமன கூட பரலோகத்தில் இருக்க எல்லா தூதர்களுக்கு முன்பாக பரலோகமே சந்தோஷப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள்ல சொல்லப்படுகிற ஒவ்வொரு அந்த பெயர் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அந்த மனிதர் அந்த கேரக்டர் எல்லாம் யார் அப்படின்னா அந்த பாத்திரங்கள்லாம் யாருன்னா நான் தான், எனக்கு தான் கர்த்தர் பேசுறான்றத நம்ம அப்படி நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம மனந்திரமன்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமா கர்த்தர் ரட்சிப்பை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரிகளை பார்த்து தாம் அவர்கள் செய்வேன் என்று சொல்லி அந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு செய்யாது இருந்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு எப்ப திரும்பினாங்களோ, அவங்களுடைய கிரிகளை விட்டு திரும்பினாங்களோ தேவன் அந்த கிரியை பார்த்தார். அல்லேலூயா. அந்த கிரியை பார்த்து ஆண்டவர் 40 நாள்ல இந்த ஜனங்கள் அவருடைய சமூகத்துல என் சமூகத்துக்கு வந்துச்சு, அவங்களுடைய பாவங்கள் சொல்லி எட்டிச்சுன்னு சொல்லி அழிவை நினைச்சிட்டாரு, முன்குறிச்சிட்டார். 40 நாள் தான் கெடுவு வச்சுட்டார். ஆனா அந்த 3 நாள் தியாகம், அந்த அர்ப்பணிப்பை பார்த்துட்டு அவருடைய கீழ்ப்படுதல், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதலை பார்த்து செய்ய நினைச்ச தீங்க செய்யாதபடிக்கு ஆண்டவரே மறமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த யோனாவினுடைய புத்தகம் கிமு 853 இருந்து 824 வருஷங்களில இந்த ஆண்டவர் பாலஸ்தீன தேசத்துல இது எழுதப்பட்டதாக சரித்திரம் சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யோனா. ஆகவே 1:1 நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த யோனா எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா அவன் பிடிவாத குணமுடைய ஒரு யோதன். ஆமென், அல்லேலூயா. 2வது, இவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமா கர்த்தர் இவனை என்ன பண்றாரு, தண்டிச்சார். இவனை ஆண்டு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போனதுனால்தான் இவனை தண்டிச்சார். ஆமென். 3வது, அவன் பின்பு நினிவே பட்டணத்துக்கு என்ன பண்றான், பிரசங்கம் பண்றான் ஒரு நாள். ஆகவே அந்த பட்டணத்தார் முழுவதும் என்ன செய்யறாங்க, மனம் திரும்பினார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே மனம் திரும்ப போது இப்ப என்ன பண்றான்னா, இவன் உக்காந்துக்குன்னு ஜனங்கள் அழியட்டும், இன்னும் 39 நாள் ஆச்சு, ஒரு நாள் ஆச்சு, இன்னும் 39 நாள், இன்னைக்கு ஒன்னாச்சா, அடுத்தது ஒரு நாள் கணக்கு போட்டு உக்காந்துக்கலாம். ஆமே, இந்த ஜனங்க எப்படா அழிய போறாங்க அது கணக்கு போட்டுதான். ஆனா ஆண்டவர் அவனுடைய கிரிகளை பார்த்தார். ஆமே, இவன் பாருங்க என்ன பண்றான் பாருங்க, என்ன சொல்றான் 4ஆம் அதிகாரத்துல அங்க சொல்றான் பாருங்க. அங்க சொல்றாரு, 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் மேலே கோபப்படுறான். 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். யோனாவுக்கு அது மிகவும் விசனமா இருந்துச்சு. ஜனங்கள் மனம் திரும்பினா இவனுக்கு என்ன விசனம்? ஆமே, ஜனங்கள் மனம் திரும்பி அவங்க பாவத்துக்காக மனசாவப்பட்டு அவர் பக்கமா திரும்பி வந்தா இவன் கோபப்படுறான். 40 நாள் அடிக்கடி கொண்டு என்னை கொண்டது என்னை பேச சொல்லிட்டு நாளைக்கு அது நடக்கலாம், என்னை கொண்டு போட்டுருவாங்கன்றது பயந்து என்ன பண்றான், ஆண்டவர் மேல கோபப்படுறான். அல்லேலூயா. அப்ப கட்டும் கோபம் கொண்டானா ஆண்டவர் மேல. நம்ம ஆண்டவர் மேல கோபப்படுறதுக்கு எந்த விதத்திலையும் நம்ம சாத்தியம் முடியாது. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. நாம எம்மாத்திரம் அவருக்கு. ஆமே, அல்லேலூயா. அதனால நம்ம செய்யற தப்புங்களுக்கு நம்ம கீழ்படியாம போறதுக்கு கடவுள் மேல கோபப்பட்டு தப்பு வச்சோம். ஆண்டவர் இதை செய்யல அதை செய்யல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வஞ்சனை பண்ற? அவரு வஞ்சனை பாக்குறவர் இல்ல. ஒரு கண்ணில் சொன்னாம ஒரு கண்ணில் வெட்டையை வச்சு பாக்குறவன் மனுஷன், கடவுள் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் மேலே அன்பு செலுத்துங்க, எல்லாரையும் நேசிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அதுக்காக தான் தன் ஜீவனையே கொடுத்து நம்ம மேல அன்பு செலுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால பாருங்க, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்துல இருக்கும் போது நான் இதை சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லிக்கிறான். நீங்க போவீங்க, என்ன சொல்லுவீங்க, அப்புறமா நீங்க மனம் மாறிடுவீங்க, அவங்க மனம் திருப்பினா மனம் மாறிடுவீங்க. அதனால அப்புறமா நான் சொன்ன வார்த்தைக்கு அது சரியா எல்லாரும் போயிடும். இவன் அங்கேயே அவன் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறான் போல. ஆமென் சொல்லுங்க. இது நிமித்தமே நான் முன்னமே தட்சத்துக்கு ஓடிப்பேனே, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடி சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமான தேவன் என்றும் நான் அறிவேன். இதையும் சொல்றான், அதையும் சொல்றான். ஆமென். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவன்றது அவன் அறிஞ்சு வச்சுக்கிறான், அது சொல்றான். ஆனா ஆண்டவர் மேலே கோபப்படுறான். அல்லேலூயா. இப்போதும் கர்த்தாவே, என் பிராணன் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறத பாக்குறத சாகிறதே நல்லது. ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் மனம் திரும்பிட்டா
என்னத்துக்கு நான் சொல்ல சொன்னீங்க சொல்லிட்டேன், ஆனா நான் வந்து சொல்லி அது நடக்கலையே, அதனால நான் செத்து போறதே நல்லது அப்படின்னு இவன் ஆண்டு கிட்ட விண்ணப்பம் பண்றான். எப்படியா பண்றான். அல்லேலூயா. என்ன மாதிரி சிலர் இருக்கிறாங்க. ஆமென். பாருங்க, அக்கினியை இறக்கின தெய்வமே தெய்வம் சொல்லி அக்கினியவே வானத்துல இருந்து இறக்கின அக்கினியை இறக்கிட்டாரு. இறக்கிட்டு அந்த பலிகள் எல்லாம் வந்து பச்சிட்டு போடுச்சு. ஆனா அப்படி அக்கினி இறக்கின தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு அக்கினியை இறங்கினாரு. ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறா. 3 வருஷம் 6 மாசம் மழையே வரல. மழை வராதபடி கருத்தா ஜெபம் பண்ணா மழை நின்று போச்சு. 3 வருஷம் 6 மாசம் மறுபடியும் கருத்தா ஜெபம் பண்ண பிறகு 3 வருஷம் 6 மாசத்துக்கு பிறகு மழை வருது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவருடைய சமூகத்துல அந்த பாகாலுக்கு முன்னாடி, அந்த பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி ஜெபிக்கிறான். ஆண்டவருடைய அக்கினி வந்து என்ன பண்ண இறங்கி வருது. வந்து பலிகள் எல்லாம் பச்சிட்டு போடுது எலியா ஜெபிக்கும் போது. ஆனா பாத்தீங்கன்னா நாளைக்கு என் பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் கொண்டு போட்டல, நாளைக்கு உன்னை அணுவணுமா எப்படி அவங்களை கொண்டு போட்டேன், நான் உன்னை கொண்டு போடுன்னு சொன்னேன். ஒரு பெண்ணுக்கு பயந்து போய், அந்த வேஷம் பயந்து போய் சூரசேடி அடியில போய் பட்டுக்கணும். 1 ராஜாக்கள் 19:4 வாசிக்கிறோம். சூரசேடி அடியில போய் பட்டுக்கன்னு அந்த எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவரே நான் பிதாக்களை காட்டுறது நல்லவனால நான் செத்து போறதே நல்லது அங்க சொல்றேன். ஒரு பொம்பளைக்கு பயந்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க இவர் சொல்றாரு, இப்போத கர்த்தாவே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறத பாக்குறத சாகிறதே நல்லதுப்பா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அதுக்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ, பின்பு நான் யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே ஒரு குடிசை போட்டுக்கொண்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும்படிக்கு மட்டும் அந்த கீழ் நிழல்ல உட்கார்ந்து இருந்தான்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமணக்கு செடி, ஆமணக்கு செடினா இங்கதான் கூட இருக்குது பாருங்க. நம்முடைய டவருக்கு எதெல்லாம் அந்த கேட் இருக்குது, அந்த டேமுக்கு போற இடத்துல நிறைய இடம் இருக்குது. அதான் டேம பாருங்க, இதுல டவருக்குள்ள பாருங்க நிறைய இருக்குது. அதான் ஆமணக்கு செடி. அந்த ஆமணக்கு அதுதான் வந்து சொன்னா இந்த ஆமணக்கு, அதாவது நூனி, அந்த சுகர் பேஷனுக்கு எல்லாம் நோனின்னு சொல்றாங்க பாரு மருந்து, அதனுடைய காய் அதுதான் வச்சு அவங்க சொல்றாங்க. அதனால பாருங்க அந்த ஆமணக்கு செடியை என்ன பண்றான்னா, அந்த ஆமணக்கு செடிக்கு கீழே வந்து என்ன பண்றான், போட்டு குடிசை போட்டு உக்காந்துக்கின்னு ஜனங்களுக்கு என்னடா வரப்போகுதுன்றத அறிவுக்காக காத்திருந்தானோ. ஆமென். அல்லேலூயா. அப்ப வந்து போனா உடனே பாருங்க, இவன் நட்டான அந்த மரத்தை, இவன் நடல, இவன் தண்ணி ஊத்துனானா, ஒரு நாள் ஆகிலாம் தண்ணி ஊத்தல. இவன் நடாத தண்ணி ஊத்தாத ஒரு மரம் திடீர்னு ஆண்டவனுக்கு முளைக்க போனார், ஒரே நாள்ல முளைக்க வச்சார். ஆமென் சொல்லுங்க. அந்த நிழல்ல போய் உட்காந்து சுகபோகமா உட்காந்து சந்தோஷப்பட்டுன்னு அதுக்கு சந்தோஷப்படுறான். ஆனா மக்கள் அழிஞ்சு போறதுக்காக என்ன பண்றான், அவங்க மனம் திரும்பதுக்காக சந்தோஷப்படுறான். ஆமென். அல்லேலூயா. அப்ப உடனே பாருங்க யோனாவினுடைய, அப்ப பாருங்க ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா உடனே ஒரு பூச்சிக்கு கட்டளை கொடுத்தாராம். பூச்சிக்கு கட்டளை கொடுத்த ஒரே நாள் அந்த மரம் என்ன பண்ணுச்சு, செத்து போச்சு. ஆமென். இப்ப வந்து மறுநாள் அவனுடைய உச்சியில வந்து என்ன பண்ணுது, அடிச்சு அவன் வேலு பாருங்க. 6வது வசனம், யோனாவுடைய தலையின் மேல நிழல் உண்டாயிருக்கவும் அவனுடைய மனமணிவுக்கு நீங்களாக்கும் தேவன் அவனுக்கு கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளிட்டு அதை அவன் ஓங்கி வளர பண்ணினார். ஆமணக்கின் மேல யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாள்ல கிழக்கு விளக்கும் நேரத்துல தேவன் ஒரு பூச்சிக்கு கட்டளிட்டார். அந்த ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிட்டு சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்க. வெயில ரொம்ப வெயில் என்னால தாங்க முடியலப்பா அப்படின்னா ஆண்டவர் தான் அதை அனுப்புறாரு. ஆமென். அல்லேலூயா. அந்த உஷ்ணத்தை அனுப்புறது அவர்தான். அவர் வந்து இந்த கீழ்ப்படினா அந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல இருந்து படிச்சு பாரு. எல்லா அந்த உஷ்ணத்தெல்லாம் என்னென்ன நடக்குது பாருங்க. மூலம் அங்க வந்து மூல வியாதி, அங்க சொறி சரங்கு எல்லாத்தையும் அவர் தான் அனுப்புறாரு. வானத்தை அடைக்கிறார், வெண்கலத்தை மாத்துறாரு. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் அந்த கீழ்ப்படியாம என்னென்ன பண்றதுன்னு அங்க எழுதி வச்சுக்க. அதனால பாருங்க அந்த ஆமணக்கு செடிக்கு ஒரு கட்டளை கொடுத்து என்ன பண்றாருன்னா செடியை அரித்து போடும்படி ஒரு பூச்சிக்கு கட்டளை கொடுக்குறாரு. அது காஞ்சி போச்சு. காலையில சூரியன் உதிச்ச போது தேவன் உஷ்ணமாட்ட கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில படுகிறதுனால அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே அவன் சாவ விரும்புறான். நான் செத்து போறதே நல்லதுப்பா, நான் உயிரோடு இருக்கிறத பாக்குறது சாகிறதே நல்லதுன்றான். அல்லேலூயா. இவன் நடல, இவன் தண்ணி ஊத்தல, ஒரே நாள்ல முளைக்க இது நினைச்சு பார்க்காத ஒரு மரத்தை இவனுக்கு கொடுத்தாரு ஆண்டவர். அதெல்லாம் சந்தோஷப்பட்டான். கலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கு உள்ள மக்கள் வந்து மனம் திருப்புறாங்க. அவங்க 3 மேல அல்லும் பகலும் குடியாமலும் புசியாமலும் ஆடு மாடு முதற்கொண்டு உபவாசம் எடுத்து வந்துட்டு என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பிட்டாங்க. ஆனா அந்த அப்படிப்பட்ட மக்கள் மனம் திரும்பிட்டாங்களான்னு சொல்லிட்டு அதுக்காக கடவுள் மேல கோவப்பட்டு நான் சாகிறதே நல்லதுப்பா.
அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டு ஒரு நாள் கேட்க மாட்டேன். எல்லாரும் மனம் திரும்பணும். ஆமென்னு சொல்லுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதுதான் ஆண்டுடைய விருப்பம். ஆமென்னு சொல்லுங்க. இயேசுநாதர் வந்து மத்திய 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் வந்து முதல்ல ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது, அவன் போகும்போது வழியில போகும்போது, அவன் போகையிலே மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குதுன்னு சொல்லிதான் பிரசங்க தொடங்கினான். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதே மாதிரிதான் வந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு 4ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா, கீழே 35, 36வது வசனத்துக்கு மேல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா, அப்ப அவங்க நப்தலின் செப்லோன் எல்லாம் கடந்து விழுந்து வரும்போது, இயேசு பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்துக்குன்னு அவரும் பிரசங்கம் பண்ணார். ஆமென்னு சொல்லுங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல அங்க வாசிக்கும் போது 8வது வசனம் அங்க 6, 7, 8, 9ல வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, நீங்க போகையில காணாத போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு போகையில மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். ஆமென்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்து, இயேசு வரப்போகிறத குறித்து நம்ம என்ன பண்ணோம்? சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஆமென். மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குது. அதனால மனம் திரும்ப பாவங்களை விட்டு வழி விலகி உங்க வழிகளை விட்டு என்ன பண்ண கர்த்தர் பக்கமா திரும்பி வாங்கன்னு சொல்லி சொல்றது நம்ம வேலை. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு பிறகு அவன் சொல்றான், அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிச்சயம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறதே நல்லதுதான். ஆமே என்ன சொல்றான்? நான் சாகர வரைக்குமே உன் மேல எரிச்சலா இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்றான். ஆமே. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததோ, நீ வளர்க்கப்படாதோ, ஒரு ராத்திரிலே முளைத்ததும் ஒரு ராத்திரிலே அழிந்து போனதுமான அந்த ஆமனுக்காக பரிந்துரைக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு மேலான அதிகமான மனுஷனுக்கு, அநேக மிருக ஜீவன்களுக்கும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதமையாக இருப்பேனோ? ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பரிதபிக்கிறவர் என்றைக்கும். ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் இக்கட்டு நாள்ல அரணான கோட்டை, நம்ம நம்புகிற யாவருக்கும் அவர் கேடகமானவர். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் ஒருவனும் கெட்டு போறது அவருக்கு சித்தமே கிடையாது. ஆமென்னு சொல்லுங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தை அறிஞ்சுதான் ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 18, 14ல வாசிக்கும் போது, ஒருவனும் கெட்டு போவது சித்தம் அல்ல, கெட்டு போறவனை ரட்சிக்கிறதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு வந்தான்னு சொன்னார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அது யோவான் 3:16 அந்த தேவ அன்பு தம்முடைய ஆண்டவர் மேல என்ன பண்றாரு வாசிக்கிற அந்த வசனத்தை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவாமன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஆமென். அவ்வளவு சிலுவையில் அவ்வளவு வேதனைகளும் பட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்ம மேல அன்பு செலுத்திருக்கிறார். ஆமென். அந்த வசனம் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே என்ன இயேசுவாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தினாலே விசுவாசமா இராதபடினாலே அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த இயேசுவை விசுவாசித்து நம்ம அவர் மேல அன்பு வச்சோன்னு சொன்னா ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அடைவும் தேவன் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? மத்தேயு 28ஆம் அதிகாரம் அங்க வாசிக்கும் போது 19, 20 சொல்றாரு, அப்பொழுது இயேசு சமீபத்துல வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை நீங்க என்ன செய்யுங்க? சீர்தராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவங்களுக்கு என்ன செய்யுங்க? ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிவு வருது, நான் சகல நாட்கள் நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு நம்ம இயேசு ரட்சிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு குணமாக்குறார், இதை மட்டுமே சொன்னா போதாது. சபை அது வந்து உலக மக்களுக்கு, ரட்சிக்கப்படாத மக்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லணும். ஆனா சபையில வந்துட்டு எப்படின்னா ஆண்டு சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன கட்டளட்டணும் அந்த கட்டளை யாவையும் நீங்க அவர்களுக்கு கை கொள்ளும்படிக்கு அவங்களுக்கு என்ன செய்யுங்க? உபதேசம் பண்ணுங்க. ஆமென்னு சொல்லுங்க. அந்த சத்தியத்தை வந்துட்டு என்ன பண்ணணும்? அதை நம்ம கேட்கணும், சத்தியத்தின்படி நம்ம வாழ நம்ம அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அப்பதான் நம்ம பரிசுத்த ஜீவன் செய்ய முடியும். நம்ம சத்தியத்தை வந்து நம்ம வந்து காலின் கீழே போட்டு மிதிச்சுட்டு நம்ம என்ன போல வாழ்ந்தோம்னு சொன்னா ஆக்கினி தீர்ப்பு நிச்சயம் உண்டு. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், உலகத்தின் முடிவு பரிந்தோம், இந்த உலகம் முடிகிற வரைக்கும், நான் வர வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
அல்லேலூயா. எந்த அப்பனோ அம்மாவோ எந்த கூட பிறந்த சகோதரன் சகோதரி ஒருத்தரும் நமக்கு சொல்ல முடியாது இந்த வார்த்தை. நான் கூடக்கிறேன், நீ சாகர வரைக்கும் நான் கூடக்கிறேன், உன்னை காப்பாத்துவேன். யாராலையும் சொல்ல முடியாது. சொல்றவங்க செய்யறது கிடையாது. ஆமென்னு சொல்லுங்க. இயேசு ஒருவர் மாத்திரம் தான் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே நம்ம மனம் திரும்பவும் ஆண்டுடைய சமூகத்துல அன்னைக்கு நினிவேனுடைய பாவம் தேவ சமூகத்துல போய் எட்டிச்சு. ஆனா அதுக்கு நியாய தீர்ப்புக்கு ஆண்டவர் நாட்களை குறிச்சிட்டாரு. ஆனா அந்த நாட்கள்ல ஒரு நாள் கேட்ட அந்த பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பிட்டாங்க. ஆமென். அந்த மக்கள் மனம் திரும்பினாங்க. தேவன் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு அவரும் பரிதாபம் கொண்டு மனம் திரும்பிட்டார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க உங்க பாவங்கள்ல நீங்க இன்னும் அப்படியே வாழுங்கன்னு சொன்னா அந்த பாவங்கள்லே சாவீர்கள். ஆமென் சொல்லுங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. எசேக்கியேல் 18:9 வாசிக்கிறோம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு மனந்திருமை யாருக்கோ பேசுறாங்கன்னு இல்ல, எனக்குதான் ஆண்டவர் பேசுகிறார் சொல்லி இன்னைக்கு உன் பாவத்தை விட்டு விலகி ஆண்டு பட்சமா வந்து தங்களை அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்துன்னு சொன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை வாழாக்காம தலையாக்குவார், உன்னை கீழாக்காம மேலாக்குவார். ஆண்டவர் நீ நினைப்பிற்கும் வேண்டிக் கொள்ளுக்கும் மேலான அற்புத அதிசயங்களை செய்து கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெறாய் கறந்துட்டு நீங்க ஆசீர்வதிப்பிறாங்க. ஆண்டவே துதிக்கிறோம். நினிவே மக்கள் ஆண்டவே துதிக்கிறோம் பொல்லாதவர்களாய் ஆண்டவே கொடிய பாவம் செய்கிறவர்களாய் உங்க சமூகத்துல வந்து எட்டுகிற அளவுக்கு அவங்க செய்த அந்த பாவங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆனாலும் அன்றே இந்த வார்த்தைகளை ஒரு நாள் பிரசங்கத்தை கேட்டு அன்றே மனம் திரும்ப நாங்க அன்றே அந்த மக்கள் அன்றே அதுக்காக செய்ய நேரத்தை தீங்க செய்யாதபடிக்கு நீங்க பரிதாபம் கொண்டீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவே இன்றைக்கு ஆண்டவே துதிக்கிறோம். ஆனாலும் யோனாவை போல ஆண்டவே துதிக்கிற இருதத்தை கடினப்படுத்திக் கொண்டு ஆண்டவர் உம்முடைய வழியை விட்டு வேறு வழியை திரும்பி ஓடிக்கொண்டிருக்கிறவன் ஆண்டவருடைய அன்பின் படியே ஆண்டவருடைய இரக்கமுள்ள கரத்தை உடைய அன்பை அந்த ஆண்டவருடைய இரக்கத்தை ஆண்டவரை கத்தாவை சார்ந்து வாழாதபடிக்கு ஐயோ ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே பாவத்துக்காக ஆண்டவரே இந்த பாவத்தை விட்டு ஓயாதவர்களும் இருதத்தை கண்களை உடையவர்கள் பாவத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சுயத்தை சார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தருடைய ஆவியானவர் சந்திப்பீராக. ஒரு மனமாற்றத்தை நீங்க உண்டாக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். அக்கிரமம் மிகுதி ஆவதனாலே அனைவருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. முடிவு பெறுந்த நிலைநிற்கப்படுகிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறேன். கடைசி வரைக்கும் ஆண்டவே துதிக்கிறோம். ரட்சிப்பை யாரெல்லாம் காத்து கொள்றதுக்கு பிரயாசப்படுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பாவத்தின் மேல ஒரு ஜீவித்தை நீர் கட்டிடும்படி நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த பாவ உணர்வை நீங்க கொடுப்பீராக. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று சொன்னீங்களே. ஆண்டவே துதிக்கிற அந்த பாவ உணர்வை கர்த்தர் கொடுப்பீராக. பாவத்துக்காக மனசாவப்பட்டு உம்பக்கமாய் திரும்பி வந்து ஆண்டவே துதிக்கிற கர்த்தாவே இனியும் பாவம் செய்யாதே என்ற அந்த வார்த்தையின்படி ஆண்டவே அந்த பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உடைய பிள்ளைகள் ஜெயஜீவன் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றுவதாக எல்லாரையும் நேசிக்கிற ஒரு இருதத்தை ஒவ்வொருத்தரும் நீங்க தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவே அழிஞ்சு போகிற மக்களுக்காக திறப்பில் நின்று மன்றாடுகிற மக்களாய் கர்த்தரை நீங்க உருவாக்கும்படி கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிரியை செய்வதாக. யோனாவை போல ஆண்டவே துதிக்கிற முரட்டாட்டம் உள்ள ஒரு மனிதனாய் ஆண்டவே வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஆண்டவே வெளியாக ஓடுகிறவனாய் இல்லாதபடிக்கு உடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிற ஆண்டவே ஒரு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட கர்த்தர் கிரியை செய்வதாக. ஆண்டவே கீழ்ப்படியாமல் பிள்ளையின் மேல தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியாக கர்த்தராகிய தேவன் நீங்க கிரியை செய்து தம்முடைய வல்லமை நீங்க வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிரியை செய்வீராக. ஆண்டவே துதிக்கிறோம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாக்கி இருப்பதற்கு ஜீவ வசனத்தை நான் பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடலை போல பிரகாசிக்கிற நீங்கள் போனலும் மாறுபாடு சந்ததியை விட்டு குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்கள் என்று சொன்னீங்களே. அந்த வார்த்தையின்படி அப்படி செய்வீராக. ஆண்டவே துதிக்கிறோம். உண்மையுள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ ஆண்டவே துதிக்கிறோம். நீதி உள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதுவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்துல கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறது எவைகளோ அவைகளே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று சொன்னீங்க. அப்படிப்பட்ட எங்கள் தேவன் நீங்க அப்படி கிரியை செய்து தம்முடைய வல்லமே நீர் வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவே துதிக்கிறோம். நீர் வரும்போது ஆண்டவே உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட
ஆண்டவரே காக்கப்பட கத்த கிரீஷ முடி நாங்க ஜெபிக்கிறோம். நீர் உண்மையுள்ளவர் தேவன் ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அந்த சமாதானத்தை ஒவ்வொருக்கும் நீர் கட்டிடும்படி நாங்க ஜெபிக்கிறோம். நம்முடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த கண்டோக்கி பார்த்து இரக்கத்தை வெளிப்படுத்தி அதிலிருந்து ஆண்டவரே இது நிமித்தமாய் அநேக சாபங்களும் அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் சிக்கியிருக்கிற ஒவ்வொரு மக்களும் மீட்பெடுத்து உமக்காக எழுந்து அவங்களை கொண்டு வச்சிருக்க அந்த திட்ட நோக்கத்தை நீங்க நிறைவேற்றும்படி நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க கிரியை செய்வதாக இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அன்று ஒவ்வொரு வச்சிருக்கிற அந்த திட்டம் அந்த நோக்கத்தை அன்னைக்கு அன்றுவே நினைவேல அன்றுவே யோனாவை கொண்டு வச்சிருந்த அந்த திட்டத்தை பயன்படுத்தினதை போல ஒவ்வொருவரையும் உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீ ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி நம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வழிநடத்தி காத்துக் கொள்ளுங்க. விசேஷ பிரசனத்தினாலே உடைய மகிமினால இந்த வாரம் முழுவதுமாய் நீர் ஆட்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சமாதானத்தின் ஆவியானதாமே சமாதானப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசு ரத்தத்தால் ஜெபம் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியம் வழிநடத்தலும் இன்றும் என்று சதாக்காலம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்ம நினைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். வார்த்தை பிடித்து கொண்டு உலகிலே சுடர்களாய் உதவி பேசுவோம். வார்த்தை பிடித்து கொண்டு சுடர்களாய் உதவி பேசுவோம். ராஜா வருகிறார், வருகிறார். மாறுபாடுமான உலகத்தில் மற்ற குழந்தைகளாய் பார்த்திடுவோம். மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் பார்த்திடுவோம். ஆத்மமான நம் சரீரங்களை மகிமையின் சரீரமாய் மாற்றிடுவார். ஆத்மமான சரீரத்தை மகிமையின் சரீரமாய் மாற்றுவதற்கு இந்த சரீரத்தை நம்ம ஆண்டுடைய விருப்பங்களான காரியங்களுக்கு நம்ம உபயோகப்படுத்த கூடாது. இந்த மகிமையின் சரீரமாய் மாற்றுவதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஆத்மமான நம் சரீரங்களை மகிமையின் சரீரமாய் மாற்றிடுவார். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார். கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இது எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற மனமாகவே அவரை தரிசிப்பதற்கு ஒப்பாய் நாம் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை போல் இருப்போம் வருகையிலே, அவர் இருப்பது போல அவரை காண்பேன். இயேசுவை போல் இருப்போம் வருகையிலே, அவர் இருப்பது போல அவரை காண்பேன். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார். ஆயத்தம் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார். ஆயத்தம் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார். ஆயத்தம் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார். ஆயத்தம் ஆயத்தமாவோ. இயேசுவை போல் இருப்போம் வருகையிலே, அவர் இருப்பது போல
அவரை காண்பேன். இயேசுவை போல இருக்கும் வருகையிலே அவர் இருப்பது போல அவரை காண்பேன். ராஜா வருகிறார், நிலவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். தொடரும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். இந்த அற்பமான சரீரத்தை மகிமின் சரீரத்துக்காய் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் மாற்றும்படிக்கு ஒப்பு கொடுப்போமா? ஒரு சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்கிறார். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொல்றார். உலகத்துக்கு ஒரு வேஷம், தேவனுக்கு ஒரு வேஷம் போட்டா மனிதனை ஏமாத்தலாம், தேவனை ஒரு நாளும் ஏமாத்தவே முடியாது. நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறோம். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒருவனுமே கிடையாது. எல்லாவற்றுக்கும் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். ஆகவே இந்த அற்பமான சரீரத்தை மகிமின் சரீரமாய் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுப்போம். இயேசு வரும்போது மகிமின் ராஜாதி ராஜாவாக, கத்தாதி கத்தராக, ஏக சகராதிபதியாக ஆயிரமான தம்முடைய தூதர்களோடு கூட அவர் வருவேன் என்று வாக்கப்பட்டிருக்கிறார். வரும்போது குற்றமற்ற மனச்சாட்சி உடையவர்களாய் இயேசுவை போல நாமும் அவருடைய மறுரூபப்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு நாளும் நம்மை ஆட்படுத்திக் கொள்ளுவோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து நீங்க செபிங்கள். அடுத்த வாரத்திலிருந்து நமக்கு சரியாக 8 மணிக்கு ஆராதனை துவங்கும், 10:30 மணிக்கு முடிவு பெறும். அதனால அதை எல்லாரும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. 10:30 மணிக்கு மேல எங்கனாலும் நீங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் வச்சு போகலாம். அதனால அதுக்கு